Hello guys, welcome to Milani BA channel. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நான் பேசுகிறத நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய சேனல் கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து குட்டி மினி விலாக் தான். ஒரு 2 வீக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, 3 வீக்ஸாகவே ரொம்ப கோல்டு. ஸோ ஹாஸ்பிட்டல், வீடு, டேப்லெட் இப்படியே போயிடுச்சு. வீடியோ எதுவுமே நான் நிறைய போஸ்ட் பண்ணலை. சுத்தமாக எழுந்து உட்கார கூட டைமில் அந்த மாதிரி படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு 2 வீக்ஸாகவே. பாப்பா வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எனக்கே. ப்ரஷ் பண்ணுன்னா ஓடி வந்து ப்ரஷ்ஷை வாங்குறாங்க மேடம். ஏன்னா அந்த பப்புள் கம் பேஸ்ட் அந்த வேலை பண்ணுது. இதுக்கு முன்னே பல் விளக்குனா விளக்கவே மாட்டாங்க மேடமு. இப்போ அது இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, அதுவும் விளக்க மாட்டாங்க, செப்புவாங்க. அதுதான் மெயின். ஸோ எப்படியோ ஒன்று உள்ளே போட்டுமே, அப்புறம் காலையிலே அழ வச்சுட்டா நைட்டு வரையும் அழுவாங்க. நான் நம்ப மாட்டேன், பட் இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் இப்போ நானே கண் கூட பார்க்குறேன். எதுக்காச்சும் அழுந்தான்னா திருப்பியும் அந்த டே ஃபுல்லாக ஏதாச்சும் வேணும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் ஃப்ரீயாக அவள் பாட்டுக்கு இருக்கட்டும்னு விட்டாச்சு. எப்போ தான் நான் இந்த படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணி எடுத்தனோ அப்போ இருந்து கோல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸ்டடி விலாகெல்லாம் போடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் விலாக் போட்டால் படிக்க முடியாதுன்னு தோணிடுச்சு. அது நான் கண் கூட பார்த்துட்டேன். ஸோ அதனால் படிக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கிற டைமும் இல்லை. அப்படி எடுத்து போட்டாலும் அந்த அந்த வியூஸ் போதா இல்லையா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் போயிடும். அப்புறம் சுத்தமாக படிக்கவே முடியாது. அதனால் படிக்கிற விலாகெல்லாம் போடலை. நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு அகாடமியில் தான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் அவங்கள ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருந்தேன். கோல்டால் நான் வந்து ஃபோனில் வீடியோ மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். மேக்ஸ் வீடியோ, ஐஎன்எம் வீடியோ மட்டும்தான். படிக்க முடியல புக் எடுத்து. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்போ படிக்கலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னே பாப்பா ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு சொல்லி விட்டேன். இப்போ ஃபீவர்னால கொஞ்சம் 1-2 வீக்ஸில் 1 வீக் வந்து ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கேன். நேற்று தான் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்றைக்கி ஸ்டடி விலாக்லாம் இனிமேல் நான் போடுற மைண்ட் செட் இல்லை. நீங்கள் வந்து நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு ஸ்டடி விலாக் எடுத்துகிட்டோ படிச்சுட்டு போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, வேண்டாம். நீங்கள் படிக்கிறீங்கன்னா விலாக் வந்து குக்கிங் அந்த மாதிரி போட்டுட்டு படிக்கிற டைமில் வந்துட்டு ஃபோன் வச்சுட்டு அதை பண்ணிவிட்டு அது எடிட் பண்ண வந்து நிறைய உங்களுக்கு மைண்ட் இதாகும். எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் நான் பெட்டர் என்ன சொல்கிறேன்னா, விலாக் வேண்டாம். நீங்கள் வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, கண்டிப்பாக ரீச் ஆகும். படிப்போதைக்கு ஒரு 6 மந்த் மட்டும் நல்லா படிக்கிறதுல வந்து மைண்டை இது பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கேன். ஓகே, மினி விலாகில் போயிடலாம். காலைல பாப்பாவுக்கு வந்துட்டு பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். கீ எல்லாம் போடாமல் தான் பண்ணேன். ஏன்னா கோல்டு இருக்கு இல்லையா, நெஞ்சு சளி கட்டிக்கும்னு சொல்லிவிட்டு கீ எல்லாம் ஆட் பண்ணாமல் 2 மிளகும், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சீரகம், பாசிப்பருப்பும் ரைஸ் போட்டுட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொடுத்துட்டேன். அது சாப்பிட்றதுக்கே மேடம் 9:30க்கு மேலே ஆகிடுச்சி. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணவே 10:30 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவள் கூட விளையாட வச்சுட்டே சாப்பிட வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. வீட்டில் என்னென்ன கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு சுற்றிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக ஒரு பாதி தான் சாப்பிட்டாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு ஆஃப் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ண வந்துட்டேன். சப்பாத்தி செய்கிறதுனால கிச்சன் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு, காம்பினேஷனே இல்லாமல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இந்த ஊருக்கு வந்துட்டு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் கத்திரிக்காய் வாங்கி சமைக்க போகிறேன். ஏன்னா இப்போ நான் மட்டும் தான் சமைக்க போகிறேன். ஹஸ்பண்ட் இல்லை இல்லையா, ஸோ அவங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க, அதனால வாங்க மாட்டேன். ஸோ இந்த டைம் வாங்கிட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் தான் இது பண்ணேன். கொஞ்சம் காரசாரமாக பண்ணலான்னு பிளான் போட்டேன், பட் அது மொக்கையாக ஊற்றிக்கிச்சு. ஒழுங்காக சமைக்கவே வராது, இதான் உண்மை. அம்மா கிட்டே கேட்டு இன்னும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கூடவே மசாலா, அப்புறம் இஞ்சி, புளி எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிக்கணும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 கத்திரிக்காய் தான் இது பண்ணியிருந்தேன். அதில் 4ஆக கட் பண்ணிவிட்டு அது உள்ளவே ஸ்டஃபிங் மாதிரி மசாலாலாம் வச்சுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடெலாம் அம்மா பண்ணுவாங்க. ஸோ யூடியூபெல்லாம் பார்த்து பண்ணலை. அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பண்ணேன். அந்த டேஸ்ட் வந்துச்சானா கண்டிப்பாக இல்லை. சப்பாத்திக்கு சுத்தமாக அது செட்டும் ஆகலை. சரி, வேறு வழியே இல்லை, பண்ணிடலான்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு, நான் எப்போவுமே எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அது எண்ணெய் கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன்.
இங்கே வந்து இந்த கத்திரிக்காய் தான் கிடைக்குது இந்த ஊரில். நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும் இந்த ஊரில். அதுவே நல்லா கொஞ்சம் தீர அளவுக்கு நல்லாவே வணக்கிட்டா தீயில வீடியோவில் அந்த மாதிரி தெரியுது. அப்புறம் மசாலாலாம் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளேமில் இது பண்ணால் தான் வரும். நான் பண்ணது எப்படின்னா ஓகே ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் அந்த மசாலா வாசனை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் எவ்வளோ நேரம் வணக்கினேன் அவ்வளோ பொறுமை இல்லை. ஏன்னா 10:30 ஆகிடுச்சி. சாப்பிடவே ஒரு 11:30 ஆகிடுச்சி. ஸோ அவ்வளோ பசி பாப்பா கூட விளையாடிட்டு இது பண்ணுறதுக்கு. அதனால் பரவாயில்ல போதும்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு சாப்பிட்டாச்சு. லன்ச்சு இதே தான் இன்றைக்கி இது பண்ணேன். நான் ஆக்சுவலி இது மார்னிங் எடுத்த வீடியோ ஈவினிங் தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் லன்ச்சு இது தான் சாப்பிட்டேன். டின்னருக்கு வந்து குழம்பு இருக்குது. பட் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல்.